ஸோ காய்ஸ் நம்ம அடுத்த விளாக் வந்துருச்சு. அடுத்த விளாக் என்னன்னா நம்ம சாமி கும்பிட போகிறோம். திருச்செந்தூர் முருகனை பார்க்க போகிறோம். முருகா உனை நான் தொழுவ வேண்டா பஸ் வந்துச்சு. விரைவில் சந்திப்போம். ஸோ காய்ஸ், இந்த பஸ்ஸில் ஒரே வைபாக இருக்குது. உழைப்பாளி இல்லாத பாட்டு தான் ஏறி பேசுறது கூட கேட்காது. தொடர்ந்து இருக்கு பாரு. பாட்டெல்லாம் தான் போடுறேன். ஆமாம்மா கத்தாதில்லை. ஸோ காய்ஸ், நம்ம வந்துக்கோம். மத்தியானம் 1 மணி தானே, 12:45 அந்த 1 மணிக்கு பஸ்ஸு. சோறு தின்னு சாப்பாடு சாப்பிடுவோம். வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். ஸோ கைஸ், வண்டி ஃபுல்லாகவே டிராஃபிக். ரோட்டுக்கு வெளியே டிராஃபிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வண்டிக்குள்ளே டிராஃபிக் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு வயசானவர் உட்காந்து என்ன வந்து உறங்கி இவன் வந்து பாருங்க, இவன் இருக்கான். இவன் பக்கத்தில் யார் இருக்கான்னு பாருங்க. சிங்கத்திட்ட பிறப்புமா திருச்சியான பார்த்தா சீக்கிரம் மக்களே, நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம். 4 மணிக்கு என்ன ஒரு வலிக்கு எது பேக் பக்கத்து ஒருத்தன் போதையை போடுறேன். வண்டியை கொளுத்தி போடுவேன். ஸோ இனி ரூம் தேடும் தருணங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். காஞ்சனா ஃபஸ்ட்டு படத்தில் இங்கே இருந்தானே. காஞ்சனா இந்த இடத்துல இருந்தானே ஃபஸ்ட்டு படத்தில் இருந்து இங்கே இருந்த ஹோட்டல் இருந்து. So hey, hello guys, welcome back to Enada Putran Vlogs. So நம்ம வந்து இப்போ திருச்செந்தூர் வந்திருக்கோம். ஹோம் எடுத்திருக்கோம். நம்ம வந்து கோயிலில் அது வேண்டாம். 125 நம்பர் 1 2 3 3ல் 2 குறைச்சா அவன் பிறந்தநாளில் 4 குறைச்சா. நம்ம ரூம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது? நம்ம கோயிலில் இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்குது தானே. கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர். சரி வா போங்கிட்ட. சாமி பொறுமை கச்ச கச்ச. என்ன இது? மேல் பர்ஸ்.
இவன் பொருட்கள்லாம் வச்சுக்குவேன். சரி சொல்லு, நம்ம எந்த ஹோட்டல் தங்கியிருக்கோம் சொல்லு. மக்களை நம்ம தங்கி இருக்குது ஹோட்டல் திலகம். ஹோட்டல் திலகம். ஹோட்டல் திலகம். நான் ஏசி நம்ம கோயிலேருந்து இதான், கோயிலேருந்து ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை, கோயிலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இங்கே தான் இருக்குது. நாங்கள் தங்கி இருக்கோம், அதனால அப்படி சொல்லி. ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதாவது தேவைன்னா இந்த உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணுன்னா இங்கே தான் ஹோட்டல் திலகம். பட்ஜெட். ஆமாம். பாய்ஸ் நோ திஸ் ஃபீலிங்னா அப்படிதானே? ஆமாம், நான் சின்ன வயசுல எல்லாம் ஜேசிபி முக்கால் ஜேசிபி. டீ போனது டன் 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 டன். டேய் சுடுது கை. பின்னாடி ஒரு நாஸ்டாலஜி இல்லை. மருதமர சத்தியமாவோ ஆறுபடையோ சண்முகா, ஆறுபடையோ சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. மக்களே, இதே போல் ஸ்னாப் பைத்தியங்கள் இருந்தால் கமெண்டில் டேக் பண்ணுங்க. டெய்லி நாளைக்குன்னா திருச்செந்தூர் முருகன் டெம்பிள். திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் எல்லாருக்கும் தட்டி விடணும். யாருக்கு? எல்லாருக்கும் தட்டி விடணுமா? போடு. ஒரே நாளில் 2 லட்சம் கிட் பண்ணுறோம். எத்தனை லட்சம்? இங்கே பார்த்து சொல்லி. 2 லட்சம். யாருக்குன்னே ஐடிக்கு 1 லட்சம் இருக்கு பாரு. 1,50,000 ஸ்னாப் ஸ்கோர். மக்களே, இதுதான் இந்த நாதாரியோட. நம்ம பின்னாடி எப்போவுமே பணம் இருக்கணும். பணம் என்ன எடுக்கு? ஸோ மக்கள், இங்கே தான் நம்ம ஹெல்ப் சென்டர், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சென்டர், பேட்ரி கார், வீல் சேர், ஃபஸ்ட் எய்டு சென்டர், திருக்கோவில் நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க, இவனை இல்லை. என்ன இல்லை அவங்கள. சரி வா போகலாம். மக்களை நம்ம சுற்றி பார்க்க வந்தோம், ஆனால் சோறு தராங்க. நம்ம இங்கே காலையில் வந்தீங்கன்னா காலைல 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை அன்னதானம் டோக்கன் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா டோக்கன் நம்பரை பாருங்கள், 8906 8907. கரெக்டாக நோட் பண்ணுங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் தான் அலோடு. ஒன்று பார்த்து வச்சுருக்கோம், 3500. முதல்ல பார்த்து வச்சுருக்கீங்களா? 8000 ரூபா. நம்ம டோக்கன் இதாக இருக்குது. டோக்கனு இதை வச்சு நம்ம சோறு சாப்பிட போகிறோம். பாயசம் வேறு போடுறாங்களாம். போல இது சோறு சாப்பிட்டதுக்கப்புறம் பாயசம் குடிக்கிறது ஒரு தனி ஃபீல். நம்ம சோறு சூடு சாப்பிட்டு நம்ம ரசம் மோரெலாம் ஆடி நல்லா சாப்பிட்டு கடைசி லைட்டாக அந்த எரிப்பு இருக்கும்போது லாஸ்ட்டில் அந்த வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது வாயில் ஒரு இனிப்பு இறங்கும்போது அப்படி இறங்கும்போது அப்படி இருக்கும். மக்களே, ஒரு ரீல் எடுக்கலான்னு நடந்தேன். எங்கள் கொய்யாவில் ஒருத்தன் இடையில வந்துட்டான். இடையில இந்த கௌசிக்கு வந்த மாதிரி வந்துட்டான். ஒரு சின்ன ஒரு ரீல் கிளிக் பண்ணி அப்படியே அப்படின்னு போடலான்னு பார்த்தா ஏன் பாட்டு சரி போ, நடந்து போ. நான் நடக்கேன், நீ ரீல் எடுத்துரு. ஓகே.
மக்களே இலவச சேவை ஃப்ரீ சர்வீஸ் அப்படி தான் இல்லை போட்டுருக்கு சார் மக்களே ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லிட்டு பெய்டு சர்வீஸ் ஆக்கிட்டாங்க. பெய்டு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் அதில் போட்டிருக்கு பாரு. ஆமாம் இலவச சேவைன்னு போட்டிருக்கு பாரு. இங்கே பாரு பாரு போகிறாங்க. டாட்டா. சின்ன வயசுல எல்லாம் அந்த பொம்மை கடைங்களை இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா பொம்மை கடைங்க பார்த்தா போயிட்டு என்னடா பொம்மை வாங்கிட்டரலான்னு யோசனை வரும். ஆனால் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா எப்போடா வீட்டுக்கு திரும்பி மறுபடியும் போகலான்ட்டு இருக்கும். ஆனால் திரும்பி போகும்போது இன்னொரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு தோணுது. இன்னும் கடைசி வரைக்கும் அந்த ரிமோட் காரை வாங்கி தரல. ஏன் ரிமோட் காரை தான் நீ உடச்சில்ல? இப்போ அங்கே பாரல அங்கே அந்த அவருக்கு இருமி போல பல நாள் பகை போல இன்னைக்கு தீட்டு வச்சிடலான்னு விளையாட கட்டிட்டாரு. வா வா பொம்மை கடைகளாக இருக்கு. வா வா ஆஸ்தட்டிக் கையில் இருக்கு போடுற அந்த சப்ரி காட்டு அந்த சப்ரி பாய்ஸ் போடுற அந்த ஆஸ்தட்டிக் இதெல்லாம் இருக்கு. நீ சப்ரி தானே? 1946 1200 ஒரு ஹிஸ்ட்ரி சொல்ல விட மாட்டாங்க. ஆகும் 1646 1648 வரைக்கும் நம்ம டச்சு பீப்புள்ஸ்க்கும் போர்ச்சுகீஸ் பீப்புளுக்கும் இடையில வார் நடந்தது இந்த திருச்செந்தூரை ஆக்கிரமிக்கிறதுக்காக. இது வந்து நம்ம திருச்செந்தூருக்கு இன்னொரு அம்சம் இருக்கு. என்னன்னா நம்ம திருச்செந்தூருக்கு இன்னொரு அம்சம் இருக்குது. நம்ம சவுத் தமிழ்நாட்டிலேயே இருக்கிற 6 முருகன் கோயில் தானே பெருசாக இருக்குது. 6 முருகன் கோயிலே அதான் 6 முருகன் கோயிலே ஒரு முருகன் கோயில் தான் கடல் பக்கத்தில் இருக்க ஒரே முருகன் கோயில் தான் நம்ம திருச்செந்தூர் மட்டும்தான். ஏன்னா கடல் அமைப்பில் இருக்கும். கடல் அமைப்பில்னா கடலை விட கொஞ்சம் மேலே இருக்கும். கடலில் ஆனால் அது நீங்கள் பார்க்கும்போது ஏதோ கடல் கீழே இருக்குது, கோயில் தான் மேலே இருக்குது நினைப்பேன். ஆனால் நம்ம கோயிலுக்குள்ளாடி போய் வரும்போது சாமி வந்து கரெக்டாக அந்த இருக்கிற அறையில் கருவறையில் கீழே தான் கடலை விட கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் தானே. ஸோ அதே போல் தான் நம்ம திருச்செந்தூர் வந்து 124 தூண்களால் அமைக்கப்பட்ட கோவில். அங்கே பாரு இப்போ அங்கே உங்களுக்கு தெரியுதா மக்களே? ஸோ மக்களே இப்படி போகிறது வந்து கோயிலுக்கு போகிற வாசல். அப்படி போனோன்னா கடலுக்கு. சரி, இப்போ நம்ம கடலுக்கு போமா? அதெல்லாம் போட மாட்டேன். விஜய் ஃபேன்ஸ் சிங்கமாக திட்டுவாங்க. பண்ண பாவத்தெல்லாம் கரைக்க போறேடே. ஸோ மக்களே, நம்ம கூட்டத்தில் தான் இப்படி ஒருத்தர் இருப்பான். பண்ண பாவத்தெல்லாம் கரைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கடலில் போனால் அப்போ பண்ண பாவம்லாம் கரைஞ்சிருப்பான். இவன் தான் அவன். இப்போ வந்து பாவத்தை கரைக்க போகிறதுக்காக போயிருக்கானா. நிறைய பாவம் பண்ணியா? ரொம்ப நேரம் நிற்கிறா. டேய் போதும் வா. மக்களே, உங்களுக்கு குரூப்பில் இதே போல் ஏதாவது தற்கொலை இருந்தால் அட்டாக் பண்ணுங்க. அது கண்டிப்பாக கடிக்க வருது. அமுக டுமுக அமால் டுமால்.